அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இதெல்லாம் மறைச்சு பண்ணதுன்னு ஒரு பீரியடு அது போயிடுத்தது. அது இப்போது ஒர்க் அவுட் ஆகாது. சிரிச்சிட்டு போகிறவங்க வின் பண்ணுறது கம்மியாக இருக்கும், கேட்டுட்டு போகிறவங்க வின் பண்ணுறது ஜாஸ்தி இருக்கும். கல்யாண மாலை எப்பொழுதுமே என்னென்னா குடும்பங்களுக்கு மாத்திரம் இல்லை, குழந்தைங்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய கவர் கொடுக்கறது. வரன் பதிவு பண்ண வரும்போது சில பேரை பார்த்தா இவாளுக்கு எப்படியாவது உடனே கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு பதபதப்பு வருது இல்லை. உதாரணத்துக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இல்லை பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு ஏதாவது குறிப்பிட்டபடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்க நமக்கு என்ன தோன்றதுன்னா, அப்பா இதெல்லாம் சரியாகி இந்த பொண்ணுக்கு எப்படியா நல்லபடியாக கல்யாணம் ஆகிடணும், அவள் அப்பா அம்மா எவ்வளோ தவிக்கிறாங்க, அந்த பொண்ணுமே எவ்வளோ யோசிச்சிருப்போம் இதை பற்றி அப்படிலாம் நமக்கு தோன்றுறது. அதே மாதிரி பசங்களுக்கும் கொஞ்சம் கால் தாங்கி நடக்கிறான், இல்லை ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுது, அந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குல்ல மோகன் சார்? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. அதாவது வரன் தேடும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் பண்ணணும்னு பசங்களோட கண்டிஷன் ஆயிடுச்சு. ஒரு காலம் எனக்கு இது முடியல அது முடியலன்னா சில விஷயங்களை சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் மறைச்சு பண்ணதுன்னு ஒரு பீரியட் அது போயிடுத்தது. அது இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சாப்பிட்ற மாத்திரையிலேருந்து அத்தனையும் கூகுளில் அவைலபிளாக இருக்கு. கரெக்ட். இந்த மாத்திரை நீ சாப்பிட்றியா, இதுதானே உனக்கு பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு பெண்ணோ பையனோ குறுக்க கேட்குற அளவுக்கு வசதி பெருகிடுச்சு. அப்பெல்லாம் முன்னாடி மறைச்சு வச்செல்லாம் பண்ண சாப்பிட்றியா, உனக்கு என்ன டயபெட்டிக் இருக்கா, எக்கோஸ்பிரின் சாப்பிட்றியா, உனக்கு என்ன கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு ஆயிட்டாங்கல்ல. ஸோ பிராண்டோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பிரமாதமாக பிரில்லியண்ட்டாக கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. கரெக்ட். அதே சமயம் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அவங்கள்ட்ட. சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ரிஜெக்ஷன் இருக்காது அப்படிங்கிறத ஒரு ப்ரைடோட அவங்களால பண்ண முடியும். இல்லை, ஒரு பெற்றோருக்கு உள்ள அக்கறையோட சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, 4 பேர் பார்த்து ஒன்று வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். இந்த சின்ன ரிப்பேர், இது பல் அடுக்கு சரியா இல்லை, இல்ல ஏதாவது இந்த பல்ல எடுப்பா இருந்தது, இப்போ கேப் இருந்தது, காஸ்மெட்டிக்ல 1000 வந்தாச்சு. அந்த மாதிரி சில விஷயங்கள் இமீடியட்டா நம்ம உடனடியா இந்த கிளினிக் போ, அந்த டாக்டர் போ, அதெல்லாம் சொல்றதே கிடையாது. இது சரி பண்ணிட்டு வா. ஏன்னா we are not attached to any of this kind of professionals. அது ஒரு சின்னதா ஸ்கின்ல ஒரு இது இருக்கு, எதா இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல. இல்ல, சின்ன இந்த மாற்றம் பண்ணிட்டு வரும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மரியாதையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு சொல்றோம். ஆனா there are certain disabilities, அதோடய கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னா அதோட ஒத்துக்கக்கூடிய ஆளை தேர்ந்தெடுக்கணும். அது ஒண்டி தான் சேலஞ்சு. அப்படி வரும்போது நமக்கு நீங்கள் முதல்ல சொன்னீங்க பாருங்க, அதாவது இந்த குழந்தைக்கு நாளைக்கே கல்யாணம் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அந்த தவிப்பு பெற்றோருக்கோ இல்லை அந்த குடும்பத்துக்கோ உள்ள தவிப்பு நமக்கே வந்துடுது. கரெக்ட். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, இது இன்னொருத்தரோட ஒர்க் தானே, உங்களை பாதிக்குமான்னு கேட்பாங்க. பாதிக்கும். கரெக்ட். என்ன மனுஷனாக இருந்தால் பாதிக்கும். இதே ஒரு சிஸ்டம் இருந்தது, கம்ப்யூட்டர் இருந்தது, அதில் இப்போ இது பண்ணி விட்டாச்சுன்னா கம்ப்யூட்டருக்காரனா வருத்தப்படவா தெரியும், அது பாட்டு ஹாப்பியாக இருக்கும். இல்லை, அது ஹாப்பியாகவும் இருக்காது. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இத லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். நீங்கள் சொல்ல வர்றது நட்சல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, இரிப்பேரபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு நம்ம எத்தனை குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம், வாய் பேச முடியாது, ஆனால் வரக்கூடிய பெண்ணு பேசும் பைங்கிலியாக வரணும்னு சொன்னவங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி வாயே பேச முடியாதுங்கிற அந்த பையனுக்காக இருக்கட்டும், இல்லை கண்ணு சுத்தமாகவே தெரியாதுங்கிறது, கர்ப்பப்பை இல்லாத பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, இது மாதிரிலாம் இரிப்பேரபிளாக இருக்கக்கூடியதை நம்ம அப்படியே ஏற்றுக்கக்கூடியவங்களை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணித்தரோம். ரிப்பேரபிளாக இருக்கக்கூடியது, உதாரணத்துக்கு அந்த கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம
நம்ம சொல்லி தானே பண்றோம். இது இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்மால் கரெக்ஷன்ஸ் சின்னதா இழைச்சிட்டு வந்தா, அதுக்கப்புறம் அவங்க வந்து இழைச்சது தெரியாம அவங்க வந்து அதை டோன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அது வந்து சிலதெல்லாம் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணாலே சரியாயிடும். சிலதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லதான் சொல்றீங்க. பிசிஓடி ப்ராப்ளம் அது இருக்குனாலே கொஞ்சம் உடம்பு இழைச்சு அது மாதிரிலாம் பண்ணாதான் அந்த பிசிஓடி, இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பிரச்சனைகளா இருக்கும். பிரச்சனையோட லைஃப் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, முடியாது. அதான் பிசிஓடி எல்லாம் கேஷுவலா சரி பண்ணக்கூடியது. ஆமா, ரீசெண்டா ஒரு கேஸ்ல வந்து அவங்க சொன்னாங்க இது மாதிரி 5 வருஷமா இந்த டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறா, அதாவது கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, அதனால 5 வருஷம் இல்லை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து இன்னொரு 5 வருஷம் போட்டுக்கணும்னு சொல்றா, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி, ஹைப்பர் டென்ஷனுங்கிறது வந்து இப்போ த டேஸ் ஆர்டர், பிறக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ஹைப்பராக தான் பிறக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால இது ஒரு பெரிய வியாதி இல்லை. அதே சமயம் இதுக்கான நிறைய விஷயங்கள் யோகா இருக்குது, இல்லை மெடிடேஷன் இருக்குது, இது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. எதையாவது ஒன்று எடுத்து நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் மாத்திரைங்கிறது இட்ஸ் ஒன்லி எக்ஸ்டர்னல், உங்களுக்குள்ளேயே இதை சரி பண்ணிக்கிறதுக்கான வித்தை உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அது மாதிரி பண்ணலாமேம்மா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கேட்கக்கூடிய பெண்ணோ பையனோ இருந்தால் கேட்டுக்குவாங்க. இல்லைன்னா இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது நீ வேற சேர்த்து சொல்றியான்னு யூடியூப்ல வருது, நீங்க வேற என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போகிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சிரிச்சுட்டு போகிறவங்க வின் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும், கேட்டுட்டு போகிறவங்க வின் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால கேட்குறாங்க. நம்ம வந்து சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய அக்கறை, அவங்கள வந்து காயப்படுத்தாமல் சொல்லக்கூடிய அந்த போக்கு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது உண்மைதான். எப்படி சொல்கிறோம்னா நம்ம வீட்டு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனால் அதே சமயம் நம்ம வீட்டு குழந்தைக்கு அந்த விஷயத்த சொன்னால் அதுங்க கேட்க மாட்டேங்கிறது, அது வேறு விஷயம். அது கரெக்ட் தான். இப்போ இந்த போஸ்ட் கோவிட்ல வரும்பொழுது கொஞ்சம் இந்த சேலஞ்சஸ் நிறையவே இருக்குல்ல. இந்த போஸ்ட் கோவிடுக்கு பின்னாடி அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது கோவிட் வந்த பேஷண்ட்ஸுக்கு சின்ன வயசுல யாருக்கு வந்ததோ அது ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்குது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. அதில் உள்ள சில சேலஞ்சஸ், சில சைடு எஃபெக்ட்ஸு. ஏன்னா அதில் வந்து மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் சைடு எஃபெக்ட் இல்லை, அந்த வியாதி கொடுத்த சைடு எஃபெக்ட். அதில் வந்து சிக்கும் போது என்னென்னா அனதர் 1 இயர் இதெல்லாம் வந்து நீ பண்ண வேண்டாம், அனதர் 1 இயர் உனக்கு கோல்டு இல்லாமல் பார்த்துக்கோ, அனதர் 1 இயர் உனக்கு சஃபகேஷன் இல்லாமல் பார்த்துக்கோ, வீசிங் இல்லாத பார்த்துக்கோ, அது மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை, இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. டிஜி இ-லாக் ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இத லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு பையன் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பிரச்சனையில் எனக்கு ஒரு அதனால எனக்கு வந்து ஐ எம் அண்டர் ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து விசிபிளாக தெரியும், அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற 1 இயர் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா அட்லீஸ்ட் 6 months விட்டுடும், என்ன அந்த அடுத்த 6 months பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபிசிக்கலாக நீ ஒருத்தர் பார்க்குறதுங்கிறது விட் வில் ஹேப்பன் ஒன்லி ஆஃப்டர் 3 months. ஸோ 9 months கிராஸ் ஆகிடும். 12 monthsங்கிறத வந்து ஒரு விஷயம் போய் நிற்கும் போது எலிஜிபிள் கேண்டிடேட்டாக நிற்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலாக இங்கே வந்தது ரைட்டோ தப்போன்னு சில சமயம் யோஜனை பண்ணுவாங்க. அவனுக்கு வந்து என்ன தோணுதுன்னா இது ரைட்டுன்னு தோணுது. அவங்க அம்மாட்ட சொன்னான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனடியாக அவனை பதிவு கெடுத்து பணத்தை கட்டு அது மாதிரி எதுவுமே சொல்கிறது கிடையாது. நான் ஆரம்பிக்கிறதே உனக்கு நெக்ஸ்ட் ஏப்ரல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்தி ஏற்படுறது. சரி ரைட் வந்தால் உடனடியாக இவங்க வந்து ரெவென்யூவில் தான் இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்றதை விட நம்மளோட அக்கறையில் பார்க்கலாங்கிறது வந்து அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ கல்யாண மாலை எப்பொழுதுமே என்னென்னா குடும்பங்களுக்கு மாத்திரம் இல்லை, குழந்தைங்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய கவர் கொடுக்கறது, அதாவது அவங்களோட வாழ்க்கைக்கான ஒரு பெரிய உத்தரவாதத்தை, ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது. அப்படித்தான் அப்படி பண்ணாதான் அது கல்யாண மாலை.
இல்லைன்னா ஜென்ரலாக யார் வேணாலும் பண்ணலாமே. அதுக்கு ஒன்றும் அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ பெருசா மீடியாலலாம் வந்து நம்ம சோஷியலி கமிட்டடாக இருக்கும்னு சொல்றதுக்கு அர்த்தமே சொல்ல கிடையாது. முடியாது ஆக்சுவலாக. தேடி கொடுக்கலாம், பட் நம்மளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி தேடி கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஓவராலாக நம்ம சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னாக்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் விச் இஸ் ரிப்பேரபிள் அப்படின்னு நினைச்சோம்னா கல்யாணத்துக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு வந்துட்டு ஆமாம் அதை ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது. சில பிரச்சனைகள் நமக்கு வந்து வாழணும்னு இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு கல்யாண மாலை அதை பார்த்தே தரும் அப்படிங்கிறது. டிஃபார்மிட்டி பை பர்த் இருக்கு, டிஃபார்மிட்டி பை ஆக்சிடென்ட் இருக்கு, டிஃபார்மிட்டி பை டிசீஸ் இருக்கு. இது மாதிரிலாம் சில டிஃபார்மிட்டி வரும்போது அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்காம இருக்கக்கூடாது. அதை வந்து யார் விரும்பி ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேடி கொடுக்குற வேலையும் கல்யாண மாலைக்கு அந்த பொறுப்பும் இருக்கு, பெற்றோருக்கும் இருக்கு. அதை புரிஞ்சுட்டு அவங்களை ஏற்றுக்க வேண்டிய பொறுப்பு வந்து சமூகத்துக்கு இருக்கு முக்கியமாக, இல்லையா? கரெக்ட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. Marvel.in. Authentic home food delivered daily.